வடக்கு, கோயம்புத்தூர் மேற்கு, கோயம்புத்தூர் கிழக்கு, கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மொத்த தொகுதி 10. சிங்காநல்லூர் அதை விட்டுட்டேன். இப்படி மொத்த தொகுதி 10. சொன்னது பூரா வெத்து. நிறைய மிஸ்டேக் இருக்கு, நீ ஒத்து. இந்த மொத்த தொகுதியிலும் ஒத்தையா நிக்கிறது நான் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா தொகுதியிலையும் இந்த இளைய தளபதி பதி தலை எல்லா இடத்துலயும் நான் ஒருத்தன் தான் நிக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க. ஐயோ, கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லைங்க, 234 சீட்ஸ்லயும் நான் தான் நிக்கிறதா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ். நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப அறிவிக்க போறேன். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உத்தரப்பட் விஜய். அண்ணன் தான் நிக்கிறேன். அண்ணனா யாரு? யாருக்கு அண்ணன்? உன் தாய் கண்ணன். தாய் கண்ணன்னா யாரு? மாமா. என்ன மாமா? தாய் மாமா. இப்படி உன் தாய் மாமன் தான் 234 தொகுதியிலும் நிக்கிறேங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு உனக்காகவே இந்த பாட்டை பாடுறேன். தாய் மாமன் கைகள் பட்டு தங்கை மகள் சின்னஞ்சிட்டு தாலாட்டும் நிலை பாடடா. அதுக்கு மேல தெரியல, பழைய பாட்டு. ஒருவேளை எங்க அக்கா என்ன கூப்பிடாம உங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் நான் ஒரு பாட்டு பாடுவேன். அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா, அன்பு கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா, இப்படி பாட்டு பாடுவேன். நிறைய பாட்டு பாடுவேன். இதெல்லாம் சும்மா சென்டிமெண்டான பாட்டுங்க. ஆனா என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய சிங்க குட்டிகளுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கிறேன். தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போராட்டா, தொட்டுக்கிட சிக்கன் தரட்டா. அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய பாடல்களை நான் பாடிக்கிட்டே இருப்பேன். சத்யராஜ் பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி கணேசன் பாட்டு, ஏன் அண்ணன் விஜயகாந்த் பாட்டு கூட நான் பாடுவேன். மறந்து போயிட்டேங்க. மதுரை அப்படின்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மதுரைன்னதும் ஞாபகத்துக்கு வர்றது விஜய். விஜய் இல்லைங்க, விஜய்க்கும் அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க, பெரிய தாய் மாமன் விஜயகாந்த். அவரு யாருன்னா நான் பார்க்காத எம்ஜிஆர், அவரு தான் விஜயகாந்த். இப்படித்தான் நான் விஜயகாந்த பத்தியும் பேசுவேன். இப்படி விஜயகாந்தோட சப்போர்ட் எனக்கு தான் இருக்கு. அதாவது உங்க பெரிய தாய் மாமன் விஜயகாந்த சொன்னேன். இப்படி எல்லாத்தோட சப்போர்ட்டும் வச்சிருக்கிறேன்னா 234 தொகுதியிலையும் நிக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க. கூட்டணிக்கு யாரு வருவாங்க யாரு வரமாட்டாங்கன்னு நமக்கு இப்ப வரையும் தெரியாது. அப்புறம் என் கட்சியில இருக்கிற இந்த 5 பேர்த்த தவிர வேற ஒத்த ஆள் கூட உருப்படியா இல்ல. இந்த தேனி தங்கச்சிக்கு நான் சீட்டு தரலாம்னு நினைச்சேன். சஸ்பென்ஸ் வைக்கிற தம்பிக்கு சீட்டு தரலாம்னு நினைச்சேன். அந்த ரேம்ப் மேல ஏறி எட்டி குதிச்ச இல்ல, தூக்கி வீசப்பட்ட அந்த தம்பிக்கு சீட்டு தரலான்னு பார்த்தா தம்பி கைய காலை உடைச்சுப்பாரு. குன்னூறு தம்பிக்கு முடியாம போயிருச்சு. இப்படி யாருக்கு சீட்டு தர்றதுன்னு தெரியாததுனால தான் 234 தொகுதியிலையும் நானே நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு துணையா எங்க அண்ணன் விஜயகாந்த் இருப்பாரு. விஜயகாந்தா? விஜயகாந்துக்கு நீ என்ன பண்ண? ஏங்க பதறாதீங்க. இவ்வளோ நேரம் பேசுறது விஜய்ங்க, இப்போ பேசுறது சீமான்ங்க. கேரக்டர் மாறிடுச்சு, நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ சீமான் தான் பேசுகிறாரு. ஏன்பா எடிட்ரு இவ்வளோ நேரம் விஜயோட ஃபோட்டோவை ரைட் சைடு போட்டல, இனி சீமானோட ஃபோட்டோவை லெஃப்ட் சைடு போட, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. சரியா? அதுக்காக இவர் ரைட்டிஸ்ட்டு இவர் லெஃப்டிஸ்ட்டுன்னெல்லாம் நினச்சிக்காத. ரெண்டுமே அதிர்ஷ்டத்துக்கு தான் வேலை பார்க்கும். ஓகே தம்பி, அதிர்ஷ்டம் இல்லைப்பா, அது இஷ்டத்துக்கு வேலை பார்க்கும். ஆமாம், நான் இப்போ என்ன பண்ணேன், என்ன பேசிகிட்டு இருந்தேன்? டுவெல் ரோல் பண்ண இதுதான் பிரச்சனை. என்ன பேசணும்? பெரிய தாய் மாமா விஜயகாந்த். விஜயகாந்துக்கு நீ என்ன பண்ணி கிழிச்ச? இப்போ சீமான் பேசுறேன். ஆமா, விஜயகாந்துக்கு நீ என்ன பண்ணி கிழிச்ச? நான் யாரு தெரியுமில்ல? 2011 45 தொகுதியில தேமுதிகக்கு வேண்டி 2011 தேர்தல்ல ஓடி அம்மா கிட்ட வாங்கின காசுல இவருக்கும் சேர்த்து நான் கேன்வாஸ் பண்ணேன். ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும் போது நான் அவருடைய 45 தொகுதியில் நின்றார்கள். அவர்கள் 45 தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன். அவருடைய தொகுதியில போய் நான் வேலை செஞ்சேன்.
இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், தேமுதிக கூட மலர்ந்தால் யாழ்ப்பாணமும் சேர்ந்து மலரும். இப்படி அதிமுக தேமுதிகன்னு வஞ்சகம் இல்லாம அம்மாக்கு விஜயகாந்துக்குன்னு எல்லாத்துக்கும் பயங்கரமா கேன்வாஸ் பண்ணி சுத்தின. வாங்கின காசுக்கு வஞ்சகமே இல்லாம வேலை பார்த்த பேசின ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். டைம் 9:30, கடைசி நேரம். கேன்வாஸ் முடிய போகுதுங்க. முட்டை பரோட்டா வாங்கி சால்னாவை ஊத்தி குழைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி குலைக்கிறப்ப டைம் 9:30. அப்படியே அள்ளி ஒரு உருண்டை வாயில போட்டு நேரம் நான் ஸ்டேஜுக்கு தான் போனேன். 1/2 மணி நேரம் ஆளே இல்லாம, 1/2 மணி நேரம் ஆளே இல்லாம, 1/2 மணி நேரம் ஆளே இல்லாம நான் தான் பேசினேன். அந்த 1/2 மணி நேரம் பேசுறதுனாலதான் அன்னைக்கு விஜயகாந்தே ஜெயிச்சாரு. நீங்க ஏதோ நான் வேணும்னே சீமான் பேசுனதுல இருந்து எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு அவரை நக்கல் பண்றதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. அப்படித்தானே நினைக்கிறீங்க தானே? முட்டை பரோட்டா மட்டும் கொஞ்சம் லிமிட் தாண்டி எச்சாவா போயிருச்சு. மிச்சதெல்லாம் தான் இந்த சில்லற பையன் பேசணுதான். கடைசி 1/2 மணி நேரம் தான் இருந்தது, முடிய போகுது. அந்த 10 மணி நேரம் வேகமா ஓடி போய் அந்த கடைசி 1/2 மணி நேரம் நான் பேசி இறங்கினேன். அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தை அன்னைக்கு அங்க முடிச்சோம். அவளை வேலை செஞ்சேன். ஆமா, விஜயகாந்துக்கு நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ண தெரியுமா? இந்த முட்டை பரோட்டா கதை 11, அதாவது 2011, 2016 ஒண்ணு இருக்குல்ல, அப்ப விஜயகாந்த நான் எப்படி எல்லாம் புகழ்ந்து பேசினேன் தெரியுமா? என்ன மாதிரி திரு விஜயகாந்த் அவர்களை புகழ்ந்து பேசியவர் ஒருவர் கூட கிடையாது. 2011லயாவதும் அம்மா கூட கூட்டணி நின்னார் திரு விஜயகாந்த். 2016ல மக்கள் நல கூட்டணி, அந்த கூட்டணிக்காக என்ன மாதிரி உயர்த்தி பேசின ஒரு ஆள் இந்த உலகத்துல இருக்கா? முதலமைச்சர்னு எழுத சொல்லிரு. விஜயகாந்த் எழுத சொல்லு பார்க்கலாம். எழுதிடுவானான்னு பாத்துறேன். நம்ம நல்ல கண்ணையாவோட கால் கட்ட வரல் முடி இருக்குல்லங்க, அதுக்கு ஈக்குவல்ங்க விஜயகாந்த். அத நான் பெருமையா பேசினேன். நீங்களே கேளுங்களேன், நம்ப மாட்டீங்க. கேளுங்க எவ்வளோ தெளிவா பெருமையா விஜயகாந்த பேசியிருக்கேன்னு கேளுங்க. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலுது. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியே கொடுத்துருவோம். அப்பேற்பட்டனா இப்படி எல்லாம் பேசின நான் தான் திருப்பி 2021, 23ல என்ன தெரியுமா பேசுறேன்? சொன்னா நம்ப மாட்டீங்க. விஜயகாந்த் பையன் ஜெயிச்சிருந்திருக்கணும். குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது. அது எனக்கு மனச்சுமை, வலி. அவங்க வெல்ல வைத்திருக்கலாம். நம்ம நல்ல கண்ண ஐயாவோட கால் கட்டவரல் முடிக்கு கூட சமமில்லாத ஒரு கட்சி ஒண்ணு இருக்குல்ல, அதாங்க அந்த செல்ஃபிஸ்ட் கட்சி, நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியை சேர்ந்த ஏதோ ஒரு தற்குறி விருதுநகர்ல போட்டிட்டான். ஆனா அந்த கட்சியினுடைய தலைவர் தற்குறி நாய் சில்ற பையன் சீமான், அவன் கட்சியோட கேண்டிடேட்டாவே ஒரு தற்குறிய போட்டான். எங்க விஜய் பிரபாகரன் போட்டிட்டு அதே விருதுநகர் தொகுதியில. இந்த தற்குறி தோக்குறதுனால எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இது தற்குறி நம்ம கட்சியில இருந்து வந்தது தானே. ஆட தோத்து ஜெயிக்கிற ஒரே ஆள் நான் மட்டும் தானே. நான் ஜெயிக்கணும்னா கட்சி தோக்கணும், அதுக்குத்தானே நான் கட்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்படி என்னுடைய கேண்டிடேட் அங்க தோத்ததுல எனக்கு வருத்தம் இல்லை, அது மகிழ்ச்சி தான். ஆனா விஜய் பிரபாகரன், விஜயகாந்த் புள்ள, அந்த கட்டவரல் மசருக்கு சமமான விஜயகாந்த் புள்ள தம்பி விஜய் பிரபாகரன் தோத்தது எனக்கு வருத்தம். இப்படி வாய்க்கு வந்ததும் வேகாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த 2 கட்சியுடைய தலைவர்கள் பேசுறதெல்லாம் நமக்கு முக்கியமா? சாரி, கட்சி தலைவர்கள்னு தப்பா சொல்லிட்டேன். 2 கட்சிக்கு சொந்தக்காரங்க இதுங்க. வாய்க்கு வந்ததை வாய்க்கு வந்தபடி அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்குங்க. விஜய் அந்த செத்து போன எலிய கண்ணா பின்னான்னு பேசுமாமா. ஆனாலும் இந்த செத்து போன எலி விஜய பார்த்து தம்பி சிங்கந்தான் பேசுமாமா. இப்படி இவங்க எவ்வளவு கேவலமா வேணாலும் பேசி அடிச்சுக்கிட்டோம், நம்ம புன்னகையோட தான் பேசணும். நம்ம எப்பவும் புன்னகையோட இருக்கணும்னா இதுங்க 2ஐயும் விட்டுறலாம். நம்ம பெரியாரின் பாதையிலே பயணம் செய்வோம், அதுவும் வெற்றி புன்னகையோடு. நன்றி, வணக்கம்.